இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது தியா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை பழி வாங்குறதுக்கு துடிக்கிற? இங்க பாருங்க, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. தேவலமா வந்து பேசிட்டு இருக்காதீங்க. என்ன நீங்க வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் நாங்க பண்ணிய மாட்டோம். ஹலோ பாடி பில்டர், போதும் பேசிட்டு இருக்காங்கல்ல, கேளு. கூட பேசின ஏற்கனவே செம்தி என்கிட்ட வாங்கியிருக்கிற, மறந்துடாத. என்ன பிரச்சனை உனக்கு? இது பார் மோனிகா, முருகா அண்ணன் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணல. எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏற்கனவே நான் எங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ குறுக்க வந்து நிக்காத. நீ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க. இங்க பாரு, உன்ன மாதிரி தரம் கிட்ட ஜாதகம் உள்ளவல என் அண்ணன் கல்யாணம் பண்ண நினைச்சதுதான் அவர் வாழ்க்கையில அவர் பண்ண பெரிய தப்பு. அதனால எவ்வளவு பெரிய விளைவு. என் அண்ணன் செத்து, என் அம்மா செத்து, இன்னைக்கு நான் தனியால இப்படி நின்னுட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். சொத்துக்காகவும் ஆஸ்திக்காகவும் தானே பிளான் பண்ணி எங்க அண்ணனையும் எங்க அம்மாவையும் கொன்ன. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஐயா, என் பிள்ளைக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஸ்ரீகாந்தோட மரணத்துல எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாருமா சேர்ந்து பெரிய சதி வலைய பின்னி எங்களை அதுல மாட்டு வைக்க பாக்குறாங்க. பணம், அதிகாரம் எதுவுமே இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயா, எங்களை மாதிரி பாவப்பட்ட மக்களுக்கெல்லாம் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான். இங்க எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நாங்க நம்பி வந்திருக்கோம். எங்களை கைவிட்டுடாதீங்க. குற்றவாளி கூண்டுல தனக்கு தேவையான நீதி கிடைக்கணும் தாமா கோர்ட்ல வந்து நிப்பாட்டி இருக்காங்க. சாட்சிகளும் ஆதாரங்களும் தான் நீங்க குற்றவாளியா இல்ல நிரபராதியான்னு முடிவு செய்யும். கேக்குற கேள்விக்கு ப்ராப்பரா பதில் சொல்லுங்க. ஸ்ரீகாந்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? சார், ஸ்ரீகாந்தோட கம்பெனில தான் என் பொண்ணு துளசி வேலை பார்த்துட்டு இருந்தா. எத்தனை வருஷமா வேலை பாக்குறாங்க? ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தா. அதுக்கு முன்னாடி அவங்க எந்த கம்பெனில அவங்க வேலை பார்த்தாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனில கேஷியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. எத்தனை வருஷம்? அது 1 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஜவுளி கடையில அக்கௌண்டன்டா வேலை பார்த்துட்டு இருந்தா. எத்தனை வருஷம்? அது ஒரு 2 வருஷம் அவங்க வேலை பார்த்திருப்பா. உங்க பொண்ணு எந்த கம்பெனிலயும் அதிகமா வேலை செய்யல. ஆனா ஸ்ரீகாந்த் கம்பெனில மட்டும் 4 வருஷம் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன சார் காரணம்? என் பொண்ணு அவர் கம்பெனில நேர்மையாவும் உண்மையாவும் இருந்தா. அது புடிச்சு போய் தான் ரொம்ப வருஷம் அந்த கம்பெனில அவளை வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான். அது இல்ல மேடம், யுவர் ஆனர், இவங்களோட பொண்ணு துளசிக்கு ஒரு கம்பெனில வேலை செஞ்சு சம்பாதிக்கணுங்கிற எந்த எண்ணமும் இல்ல. ஓனரை எப்படியாவது வசியம் பண்ணி அதுல அவங்கள சிக்க வச்சு மிரட்டி அவங்க சொத்து எல்லாத்தையும் அபகரிக்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கம். ஐயோ, அனி டிராப்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் ஸ்ரீகாந்த் கிட்டையும் இவங்க வேலைய காட்டியிருக்காங்க. இத தெரியாம அவரும் இந்த வலையில மாட்டியிருக்காரு. கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொத்தெல்லாம் இவங்க பேர்ல எழுதி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதுனால ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுட்டாங்க. யுவர் ஆனர், இவர் போய் சொல்லிட்டே போறாரு. சார், தப்பு சார். தயவு செஞ்சு நீங்க மனசாட்சி இல்லாம இப்படி பேசாதீங்க. நீங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. யுவர் ஆனர், எங்களை திட்டம் போட்டு பழி வாங்கணும்னு நினைச்சுதான் யாரோ இந்த வக்கீல் இப்படி தூண்டி விட்டுருக்காங்க. இவருக்கு யாரோ நிறைய பணம் கொடுத்து எங்களுக்கு எதிரா இப்படி பேச சொல்லியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இவர் சொல்ற விஷயத்துக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவசரப்படாதீங்கம்மா, நீங்க மட்டும் சாட்சி இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இந்த காலத்துல யாரு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சார், நீங்க ஒரு நிமிஷம் போய் உட்காருங்கம்மா. என்ன இவர் இப்படி தப்பு தப்பா பேசுறாரு? யுவர் ஆனர்,
நான் இன்னொரு சாட்சியும் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ப்ரொசீட். துளசி இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியோட ஓனர். சண்முகம் சண்முகம் சண்முகம். உங்களுக்கு துளசிய தெரியுமா? தெரியும் சார். இந்த பொண்ணு என் கம்பெனில 4 மாசம் வேலை பார்த்தாங்க. ஏன் வேலையை விட்டு தூக்குனீங்க? இல்லைங்க சார், அது ஓபனா சொல்லுங்க. என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. ஏய் மாமா யார பத்திர பேசிட்டுக்கிற? கோர்ட் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஐயா மன்னிக்கணும், இவன் என் மனைவியை பத்தி தப்பு தப்பா பேசுறான், பொய் பேசுறான் அவன். நீதிமன்றம்னா உண்மை அவதூறு எல்லாம் வரும். அதெல்லாம் பொறுமையா கேட்டுதான் ஆகணும். இப்படி பண்ணா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். அமைதியா உட்காருங்க. மாமா பொய் பேசுறான். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேன் சார். ஆனா இந்த பொண்ணு என்னை வச்சு ஏதோ போட்டோல மார்பிங்லாம் பண்ணி பிளாக்மெயில் பண்ணாங்க சார். ஏய், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டி வேலையை விட்டு தூக்கிட்டேன் சார். கொஞ்சம் விட்டுருந்தா அவங்க என் கம்பெனியவே புடுங்கி இருப்பாங்க. 1 நம்பர் ஃப்ராடு, ஃபோர்ஜரி. ஹாய் துளசி, எங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? பஸ் ஸ்டாப்க்கு போயிட்டு இருக்கேன் சார். வாங்க, நான் என் கார்ல டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம் சார், பக்கத்துல தான், நான் நடந்தே போய்க்கிறேன். அட இருக்கட்டும், வாங்க. வேண்டாம் சார். உங்க வீட்லயே நான் டிராப் பண்றேன். வாங்க துளசி. இல்ல வேண்டாம் சார், நான் போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சார்? வேண்டாம் சார். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாங்க துளசி. அங்க எங்க போறீங்க? முன்னாடி வாங்க. என்ன டிரைவர் நினைச்சுக்க போறாங்க அப்புறம். வாங்க. கையை எடுங்க சார். இங்க பாருங்க துளசி, நீங்க என் கம்பெனில நல்லா ஒர்க் பண்றீங்க, பார்க்கவும் நல்லாவும் இருக்கீங்க. ஆனா இந்த மாச சம்பளம் வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமா? அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா. வண்டியை நிறுத்துங்க. என்ன துளசி? ஏய், என்ன ஓவரா சீன் போடுற? நான் நினைச்சேனா? நானும் நினைச்சேன்னா உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பிரஸ் மீடியான்னு அசிங்கப்படுத்த முடியும். என் குடும்பத்துக்காக பொறுமையா இருக்கேன். ஆனா